ஒரு சமுதாய இலக்கிய பாரம்பரியத்தின் இதயம் அதன் நாட்டார் பாடல்களே ஆகும். அம்மக்களின் வரலாற்றினை அது வெளிக்கு கொண்டு வந்தது மட்டுமல்லாது அவர்களது வாழ்க்கையை துடிப்பினையும் அது காட்டுகின்றது. ஒருவராலோ அல்லது ஒரு குழுவினராலோ இசைக்கப்படும் இப்பாடல்கள் கிராமத்தின் ஆற அமர்ந்த வாழ்க்கை முறையின் முக்கிய ஒரு அம்சமாகும். தொழிலின் போது, கடின உழைப்பின் பின்னாரான ஓய்வின் போது, வேலையில்லா நாட்களின் போது அல்லது வைபவங்களின் போது இவ்வினிய பாடல்கள் கிராமமெங்கும் எதிரொலிக்கும். சொத்துக்குள்ள சுண்டலை வச்சு சும்மா ஒரு முட்டை பொறிச்சி, சொத்துக்குள்ள சுண்டலை வச்சு சும்மா ஒரு முட்டை பொறிச்சி, ஆத்து மீனும் ஆக்கி வச்சேன் மச்சான், அன்பை சேர்த்து கட்டியிருக்கேன் மச்சான், அன்பை சேர்த்து கட்டியிருக்கேன் மச்சான். நாட்டார் கவிகள் பொதுவாக தமிழர்கள், முஸ்லிம்கள் மத்தியில் இன்று வரை காணப்படுகின்றன. இது கிழக்கிலங்கையில் காணப்படும் தனித்துவமான ஒரு தமிழ் இசை வடிவமாகும். இவை கிராமங்களில் அதிகமாக பாடப்படுகின்றன. கிராம மக்களின் மனதில் எழும் உட்கிடக்கைகள் கவிகளாக வெளிவருகின்றன எனலாம். இக்கவிகள் பெரும்பாலும் பேச்சு மொழியிலேயே அமைந்துள்ளன. இவை எளிமையானவை, வட்டார வழக்கு சொற்களை தன்னகத்தே கொண்டவை. பொதுவாக சமூகஞ்சார் விடயங்கள், காதல், ஆண் பெண் சமநிலை உணர்வு, பெண்ணின் உடல் வர்ணனை பற்றியும் பாடப்பட்டுள்ளன. இந்த நாட்டார் பாடல்கள் என்றவை ஒரு பொழுதுபோக்குக்குரிய, வேடிக்கைக்குரிய, விளையாட்டுக்குரிய, நாங்கள் நவீன காலத்தில் பாடல்களை வாழ்க்கையிலிருந்து தனித்து பார்ப்பது போன்ற ஒரு விடயம் இல்லை. அது ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு தொழில்முறையுடன் தொடர்புடைய ஒரு அறிவுருவாக்க முறைமையாகவே காணப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், இந்த ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்காய், காசுக்கு நாளாக விற்க சொல்லி கடிதம் போட்டான் ஸ்ரீமத்துரை என்றது, அது ஒரு வெறுமனே ஒரு பொழுதுபோக்கான ஒரு நாங்கள் நவீன காலத்தில் என்று சொல்லுகின்ற பாமர மக்கள் என்று சொல்லப்படுகின்ற அவர்களினுடைய அல்லது ஏடரியா கவிஞர்களினுடைய பாடல்கள் அல்ல. அது ஒரு காலத்து மனிதர்களின் சிந்தனை முறை மிக எளிமையாகவும் தெளிவாகவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வகையிலே தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த பின்னணியில் தான் நாங்கள் கிழக்கிலங்கையில் பார்க்கல இந்த நாட்டார் பாடல்கள் என்று சொல்லுகின்ற இந்த உள்ளூர் கலைமரபுகளின் ஓர் அம்சமான இந்த பாடல்கள் தமிழ் மக்கள் மத்தியிலும் முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் புழங்கி வந்திருக்கின்றதை காணலாம். கந்தசாமி செல்லாச்சி கதிசம்போ காசிம் காக்கா, சொந்த பந்தம் போல நின்று சூடடிச்ச நாள் வருமா. நாட்டார் பாடல் அநேகமாக இன்றைக்கு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த கால்நடையாக பயணம் சென்று அல்லது வண்டில் மாடு கட்டி பயணம் செய்து அல்லது அருவி வெட்டி மற்ற மர வண்டில்களில் மரமேற்றி அப்படியான காலகட்டங்களில் அவர்களுக்கு அந்த வேலையின் அலுப்பு தெரியாமல் நெல்லு குற்றும் போது, பெண்கள் நெல்லு குற்றும் போது, வேறு அவலடிக்கும் போது இப்படியெல்லாம் ஆண்கள் பெண்களாக பாடி வருவதுண்டு. அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்தும் முகமாகவே அந்த பாடல்களை மனதுக்கு வருபவைகளை பாடிக்கொண்டே இருப்பார்கள். அதில் சந்தம் இருக்கும், இசை இருக்கும், ஒரு எள்ளல் இருக்கும், நகை இருக்கும், எல்லாமே மிகவும் அருமையாக இருந்தது. யாரும் படிக்கவும் இல்லை, சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, வாயில் வந்தவாறு அந்த பாடிக்கொண்டிருப்பார்கள். சங்ககால வாய்மொழி பாடல்கள் கிராமிய கவிகளின் தோற்றுவாயாகும். கவி என்பது விரிந்து செல்லாமல் 4 அடிகளோடு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மரவழி புறவழி வயல் வாய்க்கால் வாரம் போறோம், கீரை கிடக்கும் அத கிள்ளி வாரம் செல்லு புள்ளே, பொன்னாங்கண்ணி கிடந்தா பூத்திரிக்கும் முகம் போல, பொன்னாங்கண்ணி கிடந்தா பூத்திரிக்கும் முகம் போல, காத்திரியை நான் வருவேன் ராத்திரிக்கு சுண்டிருவோம்.
மனிதர்களது உணர்வுகளை வெளிப்படுத்தியதாக கவிகளை கூறினாலும் சகோதரத்துவம், மனிதாபிமானம், சமயம், இனம், கலாசார அம்சங்களை வெளிப்படுத்தும் விதங்களில் கவிகள் தோன்றின. எனவே முற்காலத்திலிருந்து கவிகள் சமூக நல்லிணக்கத்துக்கு முக்கிய பங்காற்றியது என்றால் மிகையாகாது. குழல் தேங்காய் பூவாகி தமிழ் மோசலே ஒற்றுமையாய் வாழ்ந்த கதை ஊராரியும் ஏன் மறந்தாய், தமிழாலே உண்டாகி தனித்துவமாய் வாழ்ந்தோமே, செமியாத ஒரு சிலரின் சதியாலே வீழ்ந்ததுமே, சிறுபான்மை இனத்துக்குள்ளே சீரழிவு தொடர்ந்ததாலே ஒருபோதும் முன்னேற்றம் உங்க வழி காண்பதெப்போ, இனவாதம் மதபேதம் இல்லாத சமுதாயத்தில் மனமுத்து வாழ்ந்தால் தானே மகிழ்வுறலாம் இப்பூலகில், பல்லினம் சார் எங்கள் தேசம் பகலவன் போல் ஒளிர்வதற்கு எல்லோரும் ஒரு தாய் சேயாய் இணைந்து கரம் கோப்போம் வாரீர். சில கலை கலாசார அமைப்புகள் கவியரங்கங்கள் மற்றும் நவீன கவியரங்குகள் மூலம் பழைய புதிய கவிகளுக்கிடையில் காணப்படும் ஒற்றுமைகள், வேற்றுமைகள் என்பவற்றை ஆராய்ந்து ஆற்றுகை செய்து வருகின்றனர். கவிகள் சார்ந்து பல நூல்களும் வெளியாகின்றன. எனவே தற்காலத்தில் கவிகளை ஆற்றுகை செய்வதை விட ஆவணப்படுத்துவதற்கு பல கலைஞர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் முயற்சி எடுத்து வருகின்றனர். இந்த நாட்டார் பாடல்களை இப்பொழுது ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த நாட்டார் பாடல்களை எவ்வாறு நாங்கள் அடுத்த தலைமுறையை கடத்த வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கிறது. ஏன் தேவை இருக்கிறதுன்னு சொன்னால், நாட்டார் பாடலினுடைய அந்த அந்த முக்கியத்துவம் மிக பொறுமதியானது. அந்த முக்கியத்துவத்தை நன்மை கருதி நாங்கள் அது மற்ற தலைமுறை கடத்தணும். கடத்தப்படுகிறதா என்பது ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த நாட்டார் பாடல்களை, பழைய நாட்டார் பாடலை பாடுவது ஒரு வகை, நாட்டார் பாடல்களை போன்ற பாடல்களை உருவாக்கி பாடுவது இன்னும் ஒரு வகை. இந்த அண்மை காலமாக எங்களோட பக்கத்திலே எங்களோட பிரதேசங்களிலே நாட்டார் பாடல்களை உருவாக்கி பாடுகின்ற ஒரு 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 அம்சம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு 1-2 பேரால் அப்படி பாடப்பட்டு வருகிறது. இதனை நாங்கள் ஏற்கனவே நான் சொன்னதை போல மரபு சார்ந்த ஒழுக்கம், மரபு சார்ந்த முறையிலே கொண்டு போனால் பிரச்சனை இல்லை. மரபு உதாரணமாக இந்த பாடலை பாடியவர் யார் என்பது நமக்கு தெரிகிறது. ஆகவே அந்த கண்டிஷன் நிபந்தனைக்குள்ளே போகும்பொழுது நாட்டார் பாடல் இல்லை என்று ஆகிரும். ஆகவே நாங்கள் இதில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறை என்னவென்று சொன்னால், நாட்டார் பாடலினுடைய நிபந்தனைகள் அப்படியே இருக்கத்தக்கதாக நாட்டார் பாடலை முன்கொண்டு செல்வது. இரண்டாவது, பாடல்களை நாட்டார் பாடல்களாக இருந்தாலும் கூட அரை நவீன நாட்டார் பாடல்களாக அதுக்கு தலைப்பு கொடுத்து அதனை பயன்படுத்துவதன் மூலம் நாங்கள் இந்த நாட்டார் பாடலை 2 பரலலாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தற்கால நாகரீக போக்கு, திரைப்படங்களின் செல்வாக்கு, சமூக ஊடகங்களின் வருகை காரணமாக சுதேச கலை வடிவமான கவிகள் மருவிய வண்ணம் உள்ளன. இன்றைய சமூக ஊடகங்களுக்கு மத்தியிலே நாட்டார் கவிகள் ஓரளவுக்கு அழிந்து போயின என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கிருக்கின்ற மூத்தவர்கள் கூட அவற்றை ஞாபகம் கொள்வதிலே பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குகிறார்கள். பொதுவாக இளம் தலைமுறையினர் இந்த நாட்டார் கவிகளை சீண்டுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதிகமான கவிகள், பாடல்கள் புத்தகங்களிலே தேங்கி கிடக்கின்றன. அரிதாக நடக்கின்ற சில பண்பாடு சார் முயற்சிகளிலும் தன்னார்வர்களுடைய சில முயற்சிகளிலும் தான் இத்தகைய இலக்கியங்கள் உயிர் வாழ்கின்றன என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த புதிய தலைமுறையை பொறுத்தவரை இவற்றை பாடுவதிலே, இவற்றை சேகரிப்பதிலே அவர்கள் ஒருவித வெட்க உணர்வை கை கொண்டிருக்கிறார்கள். இப்போது எங்களுடைய தாய்மார்கள் யாருமே தாலாட்டு பாடுவதில்லை. குழந்தைகளுக்கு அறிவை வழங்குகின்ற பல்வேறு உளவியல் ரீதியான நுட்பங்களை தருகின்ற தாலாட்டு பாடல்கள் இங்கு மிக குறைந்த அளவிலே ஒலிப்பதைத்தான் நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக வயது முதிர்ந்தவர்கள் பாடுகின்ற பாடலை கூட புதிய தலைமுறை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, கேட்பதும் இல்லை என்ற மாதிரியான பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது. ஆகவே இவை ஏட்டிலே சுருங்கிவிட்ட ஒரு நிலைமையிலே
இன்று இவற்றை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அது இலக்கியம் என்பதற்கு அப்பால் ஒரு உளவியல் சார்ந்த ஒரு பார்வையும் இதற்குள்ளே இருக்கிறது. எங்களுடைய தொன்மம், எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய பண்பாடு என்பவற்றை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டுப்புறம் சார்ந்த பாடல்கள், கலைகள், கவிகள் இப்படியானவற்றை நாங்கள் ஒரு ஆய்வுப் பொருளாக்க வேண்டும். அவற்றை புதிய தொழில்நுட்பங்களின் ஊடாக நாங்கள் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். செய்து எங்கள் தலைமுறைக்கு நாங்கள் அவற்றை பகிர வேண்டும். அதுதான் எங்கள் முன்னே இருக்கின்ற மிக முக்கியமான பணி என்று நான் கருதுகிறேன். நாம் இவற்றை ஆவணப்படுத்தி எதிர்கால சந்ததியினரும் அறிந்து கொள்ளும் வகையில் பயில் நிலைக்கேனும் கொண்டு வர வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும்.